वेदान्तैकं श्रीमद्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरद्वैतस्वात्मभारं श्रीमद्श्रीरङ्गनाथात्वयं निर्भया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमिमवं संशयेन्द्रं विशन्तु मे सदात्मनीया दयातरङ्गाञ्चराकटाक्षाः स्वोत्रेषु पुंसाममुदं चरन्ति सरस्वती संस्कृतकामधेनुं कमर्प्यणवतीं वन्दे करुणाकरुणालयं निशतेरस्थानं स्वयं अधीनजननित्यं सुखमवर्पणप्रियप्रयोः अंजनादीश्वरदयाम् अभिष्टोमि निरञ्जनां जीवनं जगतां जीयात्मव्यवगतस्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाच्वयं मगः कण्डैनां मरिं वेण्यं केள்விं पदं पूर्णं इन्दमायिन्दविलं कोडियनं दैर्यमुदनुनिनं वन्दरिमारुदं पुरियडेनं येळुमामलयनं विष्णुं अनन्तमायिन्दरुमां अरङ्गमानन्दनानि वारावायं वरिमुदाय मायामूर्तियाय आरामुदाय नयेनाभियगमे सिद्धिवाय ீராயந்தாய் திருக்குழந்தை ஊரா உனக்கானே இன்னும் முழேனோ கலையாமி கணித்தம் சங்கமிந்தோதிவாரம் யசோவி பிரகாசாதி விகதம் தமாம் பொங்காமென் பொங்கை பொன்னே சோக ஒருகையில் கண்ணீரந்த போன்றின்று செங்கால மனப்புறமும் விளைத்து பேசும் சிறுவர்களுக்கு உடலில் சிந்தித்தாங்கே தங்காலும் தன் குழந்தை அலரும் பாடி தன் ஓவனோர் பாடியாட கேட்டு நந்தாய் நன்குடிக்கு என்ன நடைபோதும் பாடுவார் நல்கின்றாரே. பரகால நாயகனுடைய ஒரு அச்சாவதார அனுபவ தசையை அச்சாவதார அனுபவத்தை அனுபவித்து அந்த அச்சாவதாரத்தினுடைய தெளிவை காண்பிக்க முடியாமல் இருக்கிற தன்னுடைய பெண்ணினுடைய நிலையை தாயார் பேசுகிறார். திரும்ப திரும்ப திருமங்கை ஆழ்வாருக்கு அச்சாவதார அனுபவம் தான். அதனால்தான் அச்சாவதார அனுபவத்தை அனுபவிக்கணும்னு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களை சேவிச்சா அந்த அச்சையிலே நமக்கு ஒரு பக்தி வரும், ஒரு ஈடுபாடு வரும். அச்சாவதாரத்தில் பகவானுடையதான அத்தனை குணங்களையும் அனுபவிக்கலாம். திருவாயுமொழியில் எப்படி ஆழ்வார் பக்தர்கள் எவ்வளவு அபராதம் பண்ணினாலும் சரணாகதி பண்ணிட்டாக்க அந்த அபராதத்தெல்லாம் மன்னிக்கிற தன்மை, அபராத சகத்துவம், சகத்துவம்னா பொறுத்துக்கிற தன்மை. சரணாகதி பண்ணினவா விஷயத்தில் அபராதத்தெல்லாம் பொறுத்துக்கிறாங்க. பொறுத்துக்கிறாங்கிறதுனால அபராதம் பிரபன்னர்கள் சரணாகதி பண்ணலான்னு அர்த்தம் இல்லை. எப்படியாவது தப்பு பண்ணினவா, சரணாகதிக்கு பிறகு தப்பு பண்ணினவா உணரும்படி பகவான் பண்ணிடுவான். இந்த சரணாகதியினுடைய பிரபாவம் அப்படி. சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தை சேவிச்சாதான் திருவாயுமொழியினுடைய அர்த்தத்தை ஆழ்வார் எந்த மனது அபிப்பிராயத்தோடு பேசினாருங்கிறது தேசிகனுடைய ரகசிய சாரத்தை சேவிச்சாதான் அது புரியும். ஆழ்வார் பாசுரங்களிலே தன்னடியார் திறத்தகத்து
தன்னுடைய அடியார் விஷயத்தில் பிராட்டியே குறை சொன்னாலும் கூட, தாயாரே குறை சொன்னாலும் கூட, தாயார் ஏன் குறை சொல்ல போறார்? தாயார் குறையே சொல்ல மாட்டார். என் அடியார்கள் அந்த தவறை செய்ய மாட்டார்கள், என் அடியார் அது செய்யார். என்னை ஆசிரியச்சவா மன்னிக்க முடியாத தவறை செய்ய மாட்டார். என்னை ஆசிரியச்சவா, என்னை சரணாகதி பண்ணவா அந்த தப்பை பண்ண மாட்டா அப்படின்னு உறுதியாக பகவான் சொல்றானே. நாம் எல்லாம் சரணாகதி பண்ணின பிறகும் தவறு பண்ணிட்டு இருக்குமே. மனதினால நினைக்கக்கூடாததை நினைக்கிறோம். சரணாகதி பண்ணுவா தப்பு நினைக்கக்கூடாது நினைக்காமல் இருக்காளா? சொல்லக்கூடாத வாக்கினால சொல்றமே. செய்யக்கூடாத காரியத்தை நம்முடைய சரீரங்கள் அவயவங்கள் செய்யறது. அப்ப மன்னிக்க முடியாத குற்றத்தை என்னுடைய அடியார்கள் செய்ய மாட்டார்கள் என்றால் மன்னிப்பு கேட்கும்படி பகவானே சரணாகதி பண்ணவா விஷயத்தில் அந்த நிலையை உண்டு பண்ணிடுவான். அது சரணாகதியினுடைய பிரபாவத்தினால ஏற்படுறது. ஆக சரணாகதி பண்ணிடுவா இந்த தேகத்தினுடைய கடைசியில கேட்கின்றபடி அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தே தீருவான். சரணாகதி பண்ணிட்ட பிறகு இருக்கிற காலத்தில் தவறு செய்தாலும் அந்த தவறை உணரும்படி செய்வித்து அதற்கான பிராயச்சித்தங்களை பண்ண வச்சு கேட்கின்ற காலத்தில் தன்னிடத்தில் பகவான் அழிச்சிப்பான். அதுதான் அதற்கு பொருள். பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்திலையும் சரி, இந்த பாசுரத்திற்கு சுவாமி தேசிகனும் கடைசி திரிசாரத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அர்த்தம் சொல்ற இடத்திலையும் சரி இதுதான் பொருள். அடியார்கள் தப்பே பண்ண மாட்டாங்கிற அர்த்தம் கிடையாது. அப்படி அபராத சகத்துவம், அபராதம் பண்ணினாலும் அது பொறுத்துக்கக்கூடிய தன்மை உண்டுங்கிறத எப்படி நம்மாழ்வார் காண்பிச்சாரோ அப்படிப்பட்ட அச்சாமூர்த்தியை சேவிச்சாக்க நம்முடைய அபராதத்தெல்லாம் பொறுத்துக்கக்கூடிய தன்மையை அப்படி ஒரு பிரபாவமானது அச்சாவதாரத்துக்கு உண்டு. அதனால தான் விழுந்து விழுந்து அச்சாவதாரத்தை சேவிக்கிறார் ஆழ்வார். நாமும் விழுந்தடிச்சுன்னு ஓடுறோம். இந்த ரங்கநாதனுடைய சேவைக்கு, தாயாருடைய சேவைக்கு ஓடுறோமே. அந்தந்த திவிதேசத்தில் இருக்கிற எம்பெருமான்களுடைய சேவையை சேவிக்கிறதுக்கோசரம் ஓடுறமே. அவன் நிச்சயமாக நம்முடையதான அபராதத்தை பொறுத்துப்பாங்கிறதுனால்தான், அவன் கிருபை நம்மீது படுங்கிற காரணத்தினால்தான் சாஸ்திர விசுவாசத்தோடு தான் ஓடுறோம். சாஸ்திரம் படிக்காதவன் கூட அச்சாவதாரத்தை சேவிக்கிறானே அப்படின்னு கேட்டாக்க, சாஸ்திரம் தெரியாதவன் போய் கைகூப்பினான் கூட அந்த அச்சாவதாரத்துக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் என்னென்ன மன்னிக்கிறது. சாஸ்திரம் தெரிஞ்சவா என்னுடைய அபராதத்தை பொறுத்துக்கோன்னு பிரார்த்திக்கிறா, அவளையும் மன்னிக்கிறான், பொறுத்து விடுகிறான். சாஸ்திரம் தெரியாதவா கூட அச்சாவதாரத்தை சேவிக்கிறா, அவனுடைய அபராதத்தையும் தகவையும் எம்பெருமான் பொறுத்துக்கிறான். புனிதமான கங்கையிலே தாபம் போவதற்காக சில பேர் ஸ்நானம் பண்றான். சரீரத்தில் தாபம் போய் கங்கையில போய் நின்று தீர்த்தாமாடினா தாபம் போறதுன்னு சில பேர் தீர்த்தாமாடுறான். ஆனா உண்மையிலேயே கங்கையினுடைய சுபாவம் என்னவென்றால், யாரு போய் தன்னிடத்தில் வந்து ஸ்நானம் பண்றாளோ அவருடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடிய தன்மை கங்கைக்கு உண்டு இயற்கையாக. ஆக சாஸ்திரம் தெரிந்து ஸ்நானம் பண்ணினாலும் சரி, சாஸ்திரம் தெரியாமல் போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணினாலும் சரி, அந்த கங்கையினுடைய சுபாவம் பாபத்தை போக்கடிக்கக்கூடிய சுபாவம், பாவம் போகிறது. அந்த மாதிரி அச்சாவதாரத்தை
நம்முடைய பாபத்தெல்லாம் அச்சாவதார சேவையை நாம் சேவிச்சோமையானால் அதை போக்கிடும் அச்சாவதாரம் அப்படின்னு சாஸ்திரம் தெரிஞ்சுட்டு போய் சேவிக்கிறவாளுக்கும் பாபம் போகும், தெரியாமல் போய் அச்சையை வழிபடுறவாளுக்கும் சேவிக்கிறவாளுக்கும் பாபம் போகும். அதனாலே இருக்கிற காலத்தில் அச்சாவதார சேவையை கிடைச்ச போதெல்லாம் விடக்கூடாது. உடம்பு முடியலையோ ஓடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அச்சாவதாரத்தை தொடர்ந்து அனுபவிக்கிறார். இங்க திருமங்கை ஆழ்வார் பாசுரத்திலே சொல்லும் பொழுது முதல் இதற்கு முன் பாசுரத்திலே 16வது பாசுரத்திலே துணை முனைமேல் துணிசோரச் சோர்கின்றாளே, ஆழ்வார்களுடையதான பாசுரங்கள் எல்லாம் நாம் எப்படி அணுகணும்? பகவான் ஒருவன்தான் புருஷன், நாம் அத்தனை பேரும் ஸ்திரீகள் என்கிற சாஸ்திரம் சொன்னபடி பாசுரங்களை எல்லாம் அனுபவிக்கணும். ஆழ்வார்கள் காமரசத்தை பேசலாங்கிற புத்தியோடு ஆழ்வார்கள் பாசுரங்களை நாம் அணுகக்கூடாது, பார்க்கக்கூடாது. காமரசம்னு சொன்னாக்க லோகத்தில் இருக்கிற காமரசம் இல்லை. பக்தி சிங்காரமா மாறித்து தேசியம் சாதிக்கிறது. பகவானிடத்தில் இருக்கிற பக்தியானது சிங்காரமா மாறித்து, அதான் ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல சிங்கார ரசம் தெரியுது. லோகத்தில் புருஷர்கள் ஸ்திரீகள் ஒருவருக்கொருவர் காமரசத்தோடு இருக்கிற மாதிரி ஆழ்வார்கள் காமரசத்தை பேசலை. கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகளுடைய நிலையும் அதுதான். அத்தனை கோபிகைகளும் சூழ்ந்து நின்னா, அத்தனை கோபிகளோடையும் சேர்ந்து கிருஷ்ணன் இருந்தானே, அது காமரசத்தை சொல்றது தானே சாஸ்திரம். பாகவத புராணத்தை பார்த்தாக்க காமரசம் தெரிகிறதேன்னு நினைக்கக்கூடாது. கோபிகளுடைய வித்தாந்தத்தை, அந்த கோபிகைகளுடைய மனோபாவம் எப்படி இருந்ததுன்னா, பகவான் ஒருவன், கிருஷ்ணன் ஒருவன் தான் புருஷன், நாம் அத்தனை பேரும் அவனுக்கு அடங்கினவர்கள், ஸ்திரீகள் மாதிரி ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருங்கிற ரசத்தில் பக்தி ஸ்ரீங்கார பக்தியா பரிணமதி முனே. பக்தியானது ஒரு விதத்தில் அதுவும் காமம் தான். காமங்கிற சப்தத்துக்கு ஆசை என்பதுதானே பொருள். மற்ற விஷயத்தினிடத்தில் நமக்கு இருக்கிற ஆசையை பகவானிடத்தில் நாம் வைக்கிறோம், அதுதான் காமம். பக்தி பக்தின்னு பேர். மற்ற காமங்கள் மாற்றி. அதே மாதிரி ஆழ்வார் 16வது பாசுரத்தில் துணை முனைமேல் துணிசோரச் சோர்கின்றாளே என்று பரகால நாயகனுடைய தாயார் தன்னுடைய பெண்ணினுடைய நிலையை எம்பெருமானுடைய அச்சாவதார அனுபவத்தில் ஈடுபட்ட என் பெண் இந்த அச்சாவதாரத்தையே நினைச்சுண்டு அச்சாவதாரத்தை அனுபவிச்சு அதனுடைய பிரிவை தாங்கிக்க முடியாமல் அந்த எம்பெருமானிடத்தில் தூது போகும்படி கிளிக்கு சொல்லி அனுப்புகிறார். எப்படி தூது போய் வார்த்தை சொல்லணும் எம்பெருமானிடத்தில் என்கிறதை சொல்லி வைக்கிறார். அந்த கிளியும் இவன் சொன்னபடி சொல்றது. அந்த கிளியானது இவர் சொல்லிக் கொடுத்த பாசுரங்களை விட அதிகமாகவே அச்சாவதார அனுபவத்தை எடுத்து சொல்ற மாதிரி இருக்குன்னு அனுபவிச்சுட்டு வரும். எம்பெருமானுடைய திவ்யதேசத்தை எல்லாம் பேரை சொல்லி அழைக்கிறார் என் பெண். வீணை வாசிச்சுருக்கா, ஆடுறது பாடுறது அப்படியே சோர்ந்து போறது. ஆடுறது பாடுறதுங்கிறது தானும் ஆடி பாடி மற்றவாளையும் ஆடும்படி செய்வித்து பாடும்படி செய்வித்து அதனாலே சந்தோஷம் அடைகிறார். எப்படி கிருஷ்ணன் ஆயல்வாடியிலே ஆனந்த நர்த்தனம் பண்ணி அவனும் சந்தோஷப்படுத்தி மற்றவாளையும் சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷம் அடைந்தானோ அது போன்ற ஒரு நிலை என்னுடைய பெண்ணிற்கு.
கண்ணீர் பெருகிறது. அந்த கண்ணீரானது முக்கியமான அவயவங்களிலே வந்து படுறது. அப்படியே சோர்ந்து போயிடுறான். இதான் கடைசியில 16வது பாசுரத்தில் முடிச்சோம். துணைமுனை மேல் துரிசோர சோர்கின்றாளே, சோர்ந்து போறா அப்படின்னு தாயார் சொன்னான். சோர்ந்து போயிட்டா, என்னால இன்னும் ஒரு அழுகூட எடுத்து வைக்க முடியாதுங்கிற நிலைக்கு வந்துட்டா என் பெண். அவனையே நினைச்சிட்டு சோர்ந்து போயிட்டாளே, சரி சோர்ந்து போய் அங்கேயே படுத்துட்டாக்க. பகவான் வீதியில வந்துட்டு போயிட்டா. இவ பிரார்த்திச்சா, பகவான் அச்சாவதார பகவான் சேவை கொடுக்கல, பாடிண்டே அப்படியே சோர்ந்து போயிட்டா. திடீர்னு பார்த்தா நாம சோர்ந்து போய் இங்கேயே படுத்துட்டாக்க, ஒரு கால் எம்பெருமான் நம்முடைய ஆசையை பிரார்த்தனையை ஏற்றுண்டு வீதி வழியா வந்தாலும் வருவான். இங்கேயே சோர்ந்து போய் உள்ளுக்குள்ளேயே நாம படுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல வந்து பார்க்கிறார். எம்பெருமான் அந்த தெற்கோடியில வரானா அப்படின்னு பார்க்கிறார். ஒரு கால் ஏற்கனவே பிரார்த்திச்சின்றபடி அந்த எம்பெருமான் வந்து சேவை சாதித்தாலும் சாதிக்கலாம், வெளியே வந்து பார்க்கிறார். ஆனால் ஏமாற்றம் தான். அந்த அச்சாவதார எம்பெருமான் வீதியிலே எழுந்தருள மறுபடியும் அவனுடையதான பெருமையும் திருநாமத்தையும் சொல்லி ஆடுறாள், பாடுறாள். சோர்ந்து போறதுனால சரி, பெருமான் எப்ப சேவை சாதிக்கிறாரோ அப்ப சேவை சாதிக்கட்டும். இந்த பாசுரத்தில் சில சாஸ்திரார்த்தங்கள் இருக்கு. நான் கடைசியில் இந்த பாசுரம் சொல்லி முடிக்கும் போது சொல்ல போறேன். திருப்பி திருப்பி நான் சரணாகதிக்கு தான் வருவேன். ஆனால் இது பாசுரத்தில் இருக்கு. சம்பிரதாய அர்த்தத்தை தேசிகன் சாதித்தபடி சொல்ல போறேன். தேசிகன் வேறொரு இடத்துல சாதிக்கிறார். பூர்வாச்சாரியர்கள் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் பண்ணியிருக்கார். ஆழ்வானுடைய திருக்குமாரர் பட்டரும் அர்த்தம் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகனுடைய நிர்வாகம் பூர்வாச்சாரியர்களுக்கும் பட்டருடைய திவிசூக்திக்கும் விரோதம் இல்லாமல் பூர்வாச்சாரியர்களுடைய வார்த்தையும் ஏற்றுக்கணும், பட்டருடைய வார்த்தையும் ஏற்றுக்கணும். இது எப்படி அந்நியப்படுத்துறது, சம்பந்தப்படுத்தி பேசுறதுன்னு சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். அந்த நிர்வாகத்தையும் சொல்லிதான் இங்கே பாசுரத்தை பிடிக்க போறோம். இன்னைக்கு பாசுரத்தினுடைய சாமான்யமான அர்த்தத்தை காமரசத்தோடு லோகத்தில் இருக்கிற காமரசத்தை பேசினாங்கிற திருஷ்டியை விட்டுட்டு ஆழ்வார்கள் பக்தியானது காமமாக மாறித்து அப்படிங்கிற திருஷ்டியில கோணத்தில் நாம் இந்த பாசுரத்தை அணுகணும். எல்லா ஆழ்வார்கள் பாசுரங்கள் எங்க காமரசம் பேசுறான்னு நமக்கு தோன்றதோ நம்ம அல்ப புத்தினால எப்படி தோன்றது. ஆக அப்ப எப்படி நினைக்கணும்னா நம்முடைய அவயவங்கள் எல்லாமே அவனுடையதுதான். சரீரம் பூர்த்தியாக சரீரம் நமக்கு சொந்தமா? இந்த சரீரமும் பகவானுக்கு உடம்பு, ஆத்மாவும் பகவானுக்கு உடம்பு. சரீரத்தில் பகவானை அடைய முடியாமல் ஏற்படுகிற மாற்றத்தை, விகாரத்தை அந்தந்த அவயவங்கள் காண்பிக்கிறது. ஒவ்வொரு அவயவங்களும் அவனை காணாத காரணத்தினாலே ஏங்கணும். கண் ஏங்கணும். நல்ல விஷயத்தை கேட்டு எத்தனை நாள் ஆட்சி காதால கேட்டு அப்படின்னு சோத்ரேந்திரியம் ஏங்கணும். அவனை பற்றி பேசி எத்தனை நாள் ஆச்சுன்னு வாக்குங்கிற இந்திரியம் ஏங்கணும். தொட்டு தொட்டு திருமஞ்சனம் பண்ணின அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கலையே, விட்டு போச்சேன்னு ஆராதனை நமக்கு கிடைக்கலையேன்னு ஏங்கணும். சாலக்கிராமமூர்த்தியை தொட்டு தொட்டு தானே திருமஞ்சனம் பண்ணி மறுபடியும் ஆவாகனாதிகளை பண்ணி அஞ்சபாத்தியம் சோர்ப்பிச்சு பெருமாளுக்கு தலையை கண்டொருள பண்றோம். இந்த தொகுங்கிற இந்திரியம், தொட்டு பார்த்து உணர்ச்சியினாலே ஏற்படுகிற தொகிந்திரியம் ஏங்கணும். பெருமாள் சன்னதிக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு, தாயாரை சேவிச்சு எத்தனை நாள் ஆச்சு,
அப்படின்னு நடந்து போகலையே அவன் சன்னதிக்குன்றதான கால்கள் எல்லாம் கெஞ்சணும். கால்கள் எல்லாம் கெஞ்சறதுன்னா எப்ப கெஞ்சறதுன்னா பெருமான் சன்னதிக்கு போகாம கெஞ்சறது, நடக்க முடியல. அப்படி கால் பகவானை பார்க்க முடியாமல் கெஞ்சி அப்படியே சரீரம் கீழே விழுந்தாலும் பரவாயில்லை. ஆக ஒவ்வொரு அவயவங்களும் அவனுக்காக ஏற்பட்டதுங்கிற உணர்வு வரணும். அதுதான் ஆழ்வார்களுடைய நிலை. ஆழ்வார்கள் அப்படி பகவானை விட்டு பிரிந்த காரணத்தினாலே அச்சாவதார அனுபவம் அவனுடைய பிரிவை தாங்கிக்க முடியாமல் அவருடைய அவயவங்கள் ஒவ்வொரு அவயவங்களும் அவனுக்காக ஏங்கின. அதுதான் ஆழ்வாரின் பாசுரங்கள்ல நாம பார்த்துக்க வேண்டிய விஷயம். லோகத்தில் இருக்கிற காமரசத்தை இங்கு அனுபவிக்க கூடாது. பகவானிடத்தில் ஏற்பட்ட காமம் இந்த ஜென்மாவில பிரபத்தி பண்ணிக்கலன்னு இனி பிரபத்தியை பண்ணிக்கக்கூடிய ஜென்மாவை எனக்கு கொடு, விஷ்ணுவை சரணாகதி பண்ணக்கூடிய ஜென்மாவை எனக்கு கொடுன்னு பெருமானிடத்துல பிரார்த்திக்கணும். காமையே வைஷ்ணவத்துவம் சர்வ ஜன்மசு கேவலம். நாம் ஆசைப்படலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நான் விஷ்ணு பக்தனாக இருந்து பகவானிடத்தில் சரணாகதியை பண்ணிக்கக்கூடிய உயர்ந்த ஜென்மாவை எனக்கு கொடுன்னு ஆசைப்பட்டு பகவானிடத்தில் கேட்கலாம். இந்த ஜென்மாவில் சரணாகதி பண்ணிக்கிற புத்தி வரலன்னு ஜென்மாந்தரத்திலேயாவது வேறு ஜென்மாவிலேயாவது எனக்கு சரணாகதி பண்ணிக்கக்கூடியதான ஒரு உயர்ந்த ஜென்மாவை கொடுன்னு பிரார்த்திக்கிறது காமிய தர்மமாக ஆகாது. அப்படிப்பட்ட பிரார்த்தனை சாஸ்திரத்தில் ஒத்துண்டது தான். காமையே வைஷ்ணவத்துவம் தூ சர்வஜன்மசு கேவலம். அப்படி ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தன்னுடைய பெண்ணினுடைய நிலையை தன் தோழியிடத்திலேயும் சொல்ற மாதிரி ஒரு பொருள். தன் பெண்ணை பார்த்தே கேட்கிறாள், இப்படி ஆடுறையே பாடுறையே, இது நம்ம சொரூபத்துக்கு தகுந்த செயல்தானா? நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன அப்படின்னு கேட்கிறான். நம்ம வம்சம் எப்படிப்பட்டது, எவ்வளவு வசதியான வம்சம். பெருமாளை சேவிக்கணும்னு பிரார்த்திக்க வேண்டியதுதான். பகவான் சேவை கொடுக்கலைங்கிறது கோசம் இப்படி ஆடுறது பாடுறது கூத்தாடுறது இப்படியெல்லாம் பண்ணலாமா? இது நம்ம வம்சத்துக்கு அழகா அப்படின்னு பெண்ணை பார்த்தே கேட்கிறாள். நங்கா என்பது தன் தோழியை பார்த்தும் தன்னுடைய பெண்ணினுடைய நிலையை சொல்றாங்கிற ஒரு பொருள். தன் பெண்ணையே பார்த்து நங்காய் நங்குடிக்கு, இந்த நங்காய் என்பதற்கு பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம், பட்டருடைய வியாக்கியானம், தேசியருடைய நிர்வாகம், அதில் தான் சம்பிரதாயமே அடங்கியிருக்கு. நங்காயின்னு ஒன்றை இத்தனை நாள் இழுத்துட்டு இருக்காரு, வாசனம் போக மாட்டேங்கிறது அப்படின்னா சம்பிரதாய அர்த்தங்கள்லாம் சொல்றேன். இன்னைக்கு பாருங்க. நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன, இப்படி நீ பண்ற காரியம் நம்முடைய வம்சத்துக்கு நல்லதை கொடுக்குமா, தீமையை செய்யுமா, கெடுதலை உண்டு கொள்ளுமா அப்படின்னு தன் பெண்ணை பார்த்து தாயார் கேட்கிறார். பரகால நாயகியினுடைய தாயார் பரகால நாயகியாகிற தன்னுடைய பெண்ணை பார்த்து கேட்கிறாள். கேட்டாக்க இன்னும் ஜாஸ்தி ஆடுறான், இன்னும் ஜாஸ்தி பாட ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு கேட்காமே இருந்துக்கலாம் போல் இருக்கு. என்னடி இது, நம்முடைய வம்சத்துக்கு தகுந்த மாதிரி செயலை செய்ய வேண்டாமா? இப்படி குதிச்சு ஆடுறையே, நர்த்தனம் பண்றியே, இப்படி ஓன்னு கத்திட்டு பெருமாளுடைய பேரை சொல்லிட்டு பாடிட்டு இருக்கியே, நீ அடக்க வேண்டாமா? பெருமாளத்தில் பக்தி இருக்க வேண்டியதுதான். இப்படி பாடியே நம்ம வம்சத்துக்கு என்ன நன்மை இது பண்ணணும்னு நினைச்சுட்டு நீ பண்ற காரியம் உனக்கே சரின்னு பண்றதா அப்படின்னு தாயார் கேட்டால், இவன் நர்த்தனம் ஆடுறத பாடுறத நிறுத்துவான்னு அவருக்கு நினைச்சுட்டு இருக்கா. இவர் கேட்டது தாமதம், இன்னும் நர்த்தனம் குடிக்கிறது ஜாஸ்தியா போச்சு, குரல் இன்னும் ஜாஸ்தியா போச்சு. என்ன ஜாஸ்தியா போய் என்ன பண்ணான்னா, நங்காய் நங்குடிக்குன்னு நம்முடைய வம்சத்துக்கு இதுவோ நன்மை என்ன
அப்படின்னு தாயார் கேட்கிற சமயத்தில் நரையோரம் பாடுவாள் நல்கின்றாளே திருநறையூரை ஞாபகப்படுத்தி இன்னும் திருநறையூர் எம்பெருமானை பற்றி சொல்லி இன்னும் ஆட்டம் பாட்டும் ஜாஸ்தியாக போகிறது. இதெல்லாம் அர்ச்சாவதார் சொன்ன திவ்யதேச திருநாமமே வருதுன்னு நினைக்கக்கூடாது. ஆழ்வார் நிலையில இருந்து நாம பார்த்தாதான் என் நெஞ்சினால் நோக்கிக்கானேன்னு சொன்ன மாதிரி ஆழ்வார் திருஷ்டியில நாம இருந்து அர்ச்சாவதார அனுபவத்தை அனுபவிக்கும். ஒரே பாசுரத்தில் அல்லது 5 பாசுரத்தில் எல்லா விஷயத்தையும் அடிக்கொள்ளலாமே 30 பாசுரம் எதிர்க்கு ஆழ்வார் பார்க்கிறார் என்றால் மனசு அலை பாஞ்சுட்டே இருக்கு. இந்த திவ்யதேசத்தை சேவிக்கலாம், அந்த திவ்யதேசத்தை சேவிக்கலாம் அப்படின்னு வெவ்வேறு அர்த்தத்தெல்லாம் சாஸ்திரார்த்தத்தெல்லாம் ஆழ்வாருக்கு காண்பிக்கிறார். உள்ள புகுந்து பார்த்தாதான் அது தெரியும். பாசுரத்தை பாருங்க. பொங்கார் மெல் இளங்கொங்கை பொன்னே பூப்ப பொருளையல் கண்ணீரம்ப போந்து நின்று செங்கால மடப்புறமும் பெடைக்கு பேசும் சிறுகுரலுக்கு உடலுயிரி சிந்தித்து ஆங்கே தங்காலும் தன் குடந்தை நகரும் பாடி தன் கோவலூர் பாடியாட கேட்டு. எத்தனை திவ்யதேசத்தை சொல்றார் பாருங்கோ. தங்காலும் திருத்தங்கால் அப்படின்னு ஒரு திவ்யதேசம். ஆண்டாளை சேவிக்கிறதா இந்த திருத்தங்காலுக்கு போய் திருத்தங்கா வேறு காஞ்சி கஷேத்திரத்தில் இருக்கிற திருத்தங்கா தூப்புள் வேறு திருத்தங்கால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை சேவிச்சுட்டு திவ்யதேசத்தை சேவிக்காம வரமாட்டேன். திருக்குழந்தை ஆண்டவன் கூட சாதிச்சாகும். ஆண்டாள் திருக்கல்யாணத்தில் ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிட்ட பிறகு ஆசீர்வாத சமயத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பதியிலேருந்து வந்தாராம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்தாராம். மேலவாத்தியங்கள்லாம் சென்று அங்கூர் பார்த்தாக்க எல்லா ஒரு கல்யாணத்திலாம் மரியாதை நடக்கும். பார்க்கல திருப்பதிலேருந்து மரியாதை வந்ததுன்னா அவன் அந்த கட்சியெல்லாம் சொல்லி கட்டியன்னு சொல்லி 10 நிமிஷம் எடுத்துட்டுருவாங்க. சீக்கிரம் முடிக்காது சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் பேசுது. அவன் மெதுவாக 1/4 மணி நேரம் ஆகும் அந்த பெருமாள் பிரசாதம் கொடுக்குது. அங்கேருந்து சீனிவாசன் மேலவாத்தியத்தோடு ஆடம்பரமாக எழுந்தார். பெரியாழ்வார் வந்து நிற்கிற வாசலில் வந்து திருவேங்கடமுடியான் சேவை சாதிக்கிறார். ரங்கநாதன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்த பிறகு ஆசீர்வாதம் நடந்துட்டு இருக்கு. ரங்கநாதனும் ஆண்டாளும் தேங்காய் ஊற்றிட்டு இருக்காங்க. வாசல மேலவாத்தியம் கேட்கறதே வந்து பார்த்தா திருவேங்கடமுடியான் காத்துட்டு இருக்கான். நடுங்கிறாரு. திருவேங்கடமுடியான்னு நடுக்குமா எல்லாருக்கும், எல்லா சுவாமிகளுக்கும் திருவேங்கடமுடியான்னு ஒரு நடுக்கம். நடுங்கினார் பெரியாழ்வார். நம்ம பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கேன்ன. கல்யாணம் முடிஞ்சிருச்சேன்னாங்க. ஆண்டவன் ஹாஸ்யமாக சாதிப்பா டூலே ரொம்ப டிலேயாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி ஆண்டாளுடைய சம்பந்தம் வேணும்னு அண்ணாமலைன்னு அங்கேயே இருந்தார். இல்லை பாசுரம் பாடினாலே மதையானை போலிருந்த மாமுயில்கால் 10 பாசுரத்தில் விண்ணில மேலா பூங்கிற விஷயத்தில் நாச்சியார் திருமொழியிலே திருவேங்கடமுடியான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு பேசினாலே அதுக்கோசம்தான் வந்தேன். ஏன் இவருக்கு தாமதமாக வந்தீங்கன்னு கேட்டார். இந்த பக்தர்கள் கூட்டம் 1/2 மணி நேரம் தான் மூட வேண்டியதாக இருக்குது, சேவை கொடுத்துட்டு தானே வர வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் அங்கேருந்து வர வேண்டியிருக்கேன்னு பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சுட்டார். அப்புறம் அங்கேயே எழுதினார் அண்ணாமலைன்னு இருக்காங்க. அப்புறம் அழகர் எழுதினார், அவருக்கும் பதில் சொன்னார். அடுத்தது இந்த திருத்தங்கான்னு பக்கத்தில் இருக்க பாருங்க, அங்கேருந்து பெருமாள் வேணார். நின்ன திருக்கோலத்தில் இருக்கிற பெருமாள் திருநாராயணன் அந்த பெருமாள் அங்கேருந்து ஏறினார். ஏறின உடனே பெரியாழ்வார் கேட்டாராம், பக்கத்தில் இருக்கிற பெருமாள்னு எல்லாருக்கும் அலட்சியம் வரும். பெருமாள் அவன் ஒரு சுத்தி அந்த ஊரில் இருக்கும்பொழுது பெருமாள் சன்னதிக்கு ஜாஸ்தி போக மாட்டான். ஸ்ரீரங்கத்துக்கு வந்த உடனே இங்கேருந்து அங்கே போகலாமேன்னு தோணும். அங்கேருந்து வந்தாக்க ஸ்ரீரங்கத்தில் வந்து 1 வருஷம் வாசம் பண்ணலாமேன்னு தோணும். அந்த பெரியாழ்வார் திருத்தங்கால் பெருமாள் வந்து கேட்டார், ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்க வந்து கேட்டார். உண்மை எங்கள் ஆண்டாள் பாடலோடு இல்லையே இங்கேருந்து வந்து கேட்டாராம்.
அழகரை பாடி இருக்க, திருவேங்கடமுடியான பாடி இருக்க. அது வீண்டு பெருமாள்கிட்ட பதில் சொன்னாரா, இல்லை பக்கத்தில் இருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீரும் வந்து மாமனாரும் என்னோடய வந்து இருக்கலாம். அந்த ஆச்சரியமா நடுநடுவில் ஆச்சரியமா சாதிச்சார். நீ ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதா இருந்தால் அவ்வளோ தூரம் என்னை தாண்டின்னு தானே போகணும், கிட்டக்கே இருக்கனே ஒரு கால் ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தேன். திடீர்னு பாருங்க அங்கே போயிட்டார். திருத்தங்காவை பற்றி திருத்தங்கா வேற திருத்தங்கால் வேறு. தங்காலும் அச்சாவதாரத்தை அனுபவிக்கும் பொழுது ஆழ்வார் எந்த பதம் போடுறாரு பாருங்கோ, தன் சீதளமான குளிர்ச்சியான சௌலபியம் சௌசீல்யங்கிற குணமுடையவன் அச்சாமூர்த்தி. சுலபனாகவும் கிடைப்பான், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நம்மோடு பழகுவான். இன்னைக்கு ரங்கநாதனுடைய சேவை 10 நிமிஷத்தில் கிடைச்சிருத்துங்கிறார். சுலபனாயிட்டான் வருங்க பெருமான். சௌசீல்யங்கிற குணத்தை காமிச்சுட்டான் பாருங்க. சில சமயத்தில் பெருமாள் என்ன பண்ணார், பரத்துவத்தை காமிப்பார். கொஞ்சம் விளம்பிச்சு 3 மணி நேரம் கிட்டக்கே போக முடியல. இங்கே பெருமாள் இன்னும் 3 மணி நேரம் நின்ன சேவையே ஆகலைன்னா ஏதோ ஒரு அபராதம் பண்ணியிருப்போம். அன்னைக்கு பெருமாள் கொடுத்த சிக்ஷை தான் இருக்கு. அது பெருமாள் சபையில் 3 மணி நேரம் நின்னாதான் என்ன தப்பு இருக்கு? சிக்ஷிப்பானா, பகவான் சேவைக்கு போறவாறு சிக்ஷிப்பானா கேள்வி கேட்கிறாங்க. அதெல்லாம் சாஸ்திரார்த்தம் இருக்கு. புத்திபூர்வமாக தெரிஞ்சு சில தவறு பண்ணுறோம், சரணாகதி பண்ணிட்ட பிறகும் தவறு பண்ணுறோம். செய்த தவறுக்கு பகவான் தன்னை சரணாகதி பண்ணிடணுங்கிற ஒரு காரணத்தினாலே ராஜபுத்திர அபராதவது, ராஜாவுடைய புத்திரன் தப்பு பண்ணினால் சின்ன தண்டனையை கொடுத்து அவனுக்கு சிக்ஷை கொடுத்த மாதிரி ஆக்கிக்கிற மாதிரி சில சமயத்தில் தன்னுடைய சந்நிதியிலே சேவையை கொடுக்காமல் விளம்பரம் பண்ண வைக்கிறான். நாம் பண்ணின தப்புக்கு பெருமாள் கொடுக்குற ஒரு சிக்ஷை தான், ஒரு பனிஷ்மெண்ட் தான். சாஸ்திரம் தெரிஞ்சுவா அப்படிதான் சொல்லுவான். தள்ளி விடுறான், இதெல்லாம் தள்ளி விடுவான்னு தேசியனே சாதிக்கிற ரகசியம் தெரிவாங்க. சில சமயத்தில் அங்கே இருக்கிறவா காவல் காக்கிறவா கோச்சிப்பா. இதுவும் நம்முடைய ஒரு சிக்ஷை தான், எம்பெருமானுடைய சிக்ஷை தான். அப்படி எம்பெருமானுடைய சேவை சில சமயத்தில் சுலபமாக கிடைச்சிருது, சௌலபியம் தெரிகிறது, சௌசீல்யத்தை அனுபவிக்கிறோம். அது எல்லா அச்சாமூர்த்தியும் இடத்துலையும் இருக்கு. ஆய்வாளர்கள் மங்களாசாசனம் பண்ணின விநிதேசத்தில் மட்டும் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். எந்த பிரதிஷ்டை பண்ண சந்நிதியாக இருந்தாலும் எல்லா சந்நிதியிலையும் அச்சாவதாரத்துக்கு சமானமான சக்தி உண்டு. அச்சாமூர்த்தியினிடத்தில் எந்த இடத்துலையும் நாம் பாகுபாடு வித்தியாசம் பார்க்கக்கூடாது. கிராமத்தில் இருக்கிற திவ்யதேசத்தை எம்பெருமானும் சர்வசக்தன் தான், அவாப்த சமஸ்த காமன் தான், எல்லா பலனையும் அடைந்தவன் தான். எல்லா உபனிஷத்துக்களும் சொல்ற மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அச்சாமூர்த்திகளுக்கும் அந்த சமானமான சௌசீல்யம் உண்டு, சௌலபியம் உண்டு. இங்கு ஆச்சரியமாக உசந்த பதத்தை பேசுகிறார். தங்காலும் குளிர்ச்சியான பகவானுக்கு எப்பொழுது சந்தோஷம், குளிர்ச்சி எப்பொழுது ஏற்படுறதுன்னா, தன்னை யார் சரணம்னு வராளோ அப்போ அவனுக்கு ஒரு குளிர்ச்சி. தன்னை யார் ஆசிரியக்க மாட்டேன்னு சொல்கிறாளோ அப்போ பகவானுடைய சுபாவம் மாறும். கோபம் வருது. தாயார் சன்னதி வழியும் போவான், ஸ்கூட்டரில் இறக்கி விட்டு நீ போய் சேவிச்சுடுவா, நான் போகிறேன்னு போயிடுவோம். தாயார் சன்னதி வழியும் இறக்கி விட்டுவிட்டு நீ போறையே, நீ போய் ஒன்றும் ஒரு அஞ்சலி பண்ணக்கூடாதா? இவ்வளோ தூரம் வந்தே தாயார் சன்னதிக்கு சேவிச்சுட்டு போங்கோன்னு சொன்னாக்க நம்முடைய பாவம் ஏதோ ஒரு பாவத்தினால அதை தடுக்கிறதுன்னு நினச்சிக்கணும். அன்னைக்கு தாயாருடைய கடாட்சத்தை பெறுவதற்கு வேண்டிய தகுதியை நாம அன்னைக்கு இழந்திருப்போம். அவ்வளவுதான். இதுதான் சாஸ்திரம். சாஸ்திரம் எவ்வளவு நமக்கு உபயோகமா இருக்கு பாருங்க. ஏதாவது சொன்னா சாஸ்திரத்தை சொல்லி தப்பிச்சுடலாம். ஒரு சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்கு, எனக்கு
பாக்கியம் இல்லை, நான் சுகிருதம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டா, ஓஹோ என்ன சாஸ்திரார்த்தத்தை இவர் சொல்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். சீதளமானவன், சௌலபியம் சௌசல்யங்கிற குணம் எல்லா அச்சாமூர்த்தியிடத்திற்குள்ள இருந்தாலும் தன்காலும் தன்குடந்தை நகரம் பாடி, திருக்குடந்தை அந்த பெருமாளுக்கு சௌலபியத்தை ஒருத்தர் சொல்லி கேட்கணும்னு அவசியம் இல்லை. சௌலபியமுடைய பெருமாள்னு சொல்றதுக்கு அந்த பெருமாளுக்கு ஒன்றுன்னு சொல்லி கேட்க வேண்டாம். கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாடி பேசனே, சௌலபியம் இல்லைன்னு அப்படி ஆழ்வார் சொன்னபடி சனிச்சிருந்தே எழுந்திருந்து ஆழ்வாரோடு பேசியிருப்பார். ஆனால் எல்லா அச்சாமூர்த்தியிடத்திலையும் உண்டு தன் குடந்தை நகரும் பாடி, திருக்குடந்தை ஆறாவதுன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின பாசுரத்தெல்லாம் அனுபவிக்கிறார். நம்மாழ்வார் எவ்வளவு அந்த அமுதனிடத்தில் ஈடுபாடு இருந்தால் ஆறாவதுன்னு பதத்தை கூட்டு பேசியிருப்பார். எந்த திவ்ய தேசத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை ஆறாவதுன்னு கூப்பிடுறது அந்த எம்பெருமானிடத்துல. எத்தனை தடவை சேவிச்சாலும் போதும் போதும் அப்படின்னு சொல்ல முடியாதபடி மாதுரியம் குடமூக்கிலே பரியவசிக்கும். எவ்வளவு அகங்காரம், நான் என்னுடைய அகங்காரம் உடையவனாக இருந்தாலும் கூட ஆறாவது ஆழ்வானை ஒரு தடவை போய் சேவிச்சுட்டா அடியேன் என்ன பண்ணும் மாதுரியம் குடமூக்கிலே பரியவசிக்கும். அகங்கார மமகாரத்தோடு இருந்தவன் எவ்வளவு காலக்ஷேபம் சொல்லியும் அகங்கார மமகாரத்தை விடலை. நான் என்னுடையதுன்னு இருந்துட்டு இருக்கான். அவனை ஒரு தடவை திருக்குடந்தைக்கு அழிச்சுட்டு போய் ஆறாவது சேவிக்க வைங்கோ, சேவிச்ச மாத்திரத்திலேயே அடியேன் தாசன்னு சொல்லிடுவானோ அந்த அச்சாமூர்த்தியை சேவிச்சான். எப்படின்னு சொல்றார், வியாக்கியானத்தில் பண்றார், சகிர் தர்சன மாத்திரத்தாலே அடியேன் என்ன பண்ணும் மாதுரியம் குடமூக்கிலே குடந்தையிலே திருக்குடந்தையிலே பரியவசிக்கும்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். அப்படி சீதளமான ஆறாவதுன்னு கூப்பிடுறார். தன்காலும் தன்குடைந்த நகரும் பாடி, பாருங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட வந்தான் பரகால நாயகி, அங்கேருந்து திருக்குடத்துக்கு எடுத்துட்டு போனான். அமுதனை பேச ஆரம்பிச்சார். திருப்பி எங்க ஆரம்பிச்சாரோ அங்க மறுபடியும் வந்துட்டான். தன் கோவலூரம் பாடி, திருக்கோவலூர் திருவிக்கிரமாவதாரம் பண்ணி லோகத்தெல்லாம் நடந்தான்னு சொன்னமே ஆரம்பத்துல பாசகத்துல. இந்த திருக்கோவிலூருக்கு கொண்டு போயிட்டா. தன் கோவலூர் பாடியாட கேட்டு, இவள் பாடினான் இவள் ஆடினான், இதை தாயார் கேட்டார். பாடியாட கேட்டு அப்ப என்ன அர்த்தம்? திருக்குடந்தை எம்பெருமானேன்னு சொல்றான், திருக்கோவலூர் எம்பெருமானேன்னு சொல்றான், திருத்தெங்காவில் இருக்கக்கூடிய எம்பெருமானேன்னு கூப்பிடுறா. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? திடீர்னு ஏன் இந்த ஆட்டம் பாட்டம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தான் சொல்ற, பொங்கார் மேல் இளங்கொங்கை பொன்னே பூம்ப பொருகையல் கண்ணீர் அரும்ப போந்து நின்று. இதெல்லாம் இந்த பெண்ணினுடையதான அவயவ சோபை. பகவானை காண முடியாததனாலே, பகவானை பார்க்க முடியாததனாலே ஏற்பட்ட அவயவங்களுக்கு ஏற்பட்ட நிலை. அது சாஸ்திர ரீதியா வர்ணிக்கிறார். சாஸ்திர ரீதியா பகவானை அடையணும்னு ஆசைப்படுறோம். பகவானை அடைவதில் யாருமே வெட்கப்பட வேண்டாம். கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு எல்லா கோபிகைகளும் பண்ணின காரியத்தை அப்படியே போட்டுட்டு கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை கேட்டுட்டு போனாலே பக்தாவுக்கு சிசுரூஷை பண்ணிட்டு இருக்கிறத கூட விட்டுட்டு வந்தான். எங்கேயாவது பக்தாவுக்கு சாப்பிட்டு சாட்சின்னு இருந்தா அதுதானே முக்கியம்? பெருமாள் சேவை முக்கியமா, ஆத்துக்காருக்கு சேவை பண்றது முக்கியமானு கேட்டாங்க.
பர்த்தாவுக்கு சிசுரூஷை பண்றது முக்கியம்தான். சத்த சாப்பிட்டுன்றோ அவசர அவசரமா சாப்பிடாதீங்க. வாசல்ல பெருமாள் வேண்டார் ஓடி போய் சேவிச்சு வந்தது. ரங்கநாதன் வந்துட்டா ஆற்றுக்கார் மட்டும் கோபப்படலாமா? ஒரு பக்தாவானவன் சாஸ்திரம் தெரிஞ்ச பக்தா கோபப்படலாமான்னா வெக்கப்படணும். பெருமாள் ஏற்ற சமயத்தில் கலை எல்லாம் இடம் பண்ணு இடம் செய்யறான். அவன் என்ன பண்ணுவான்? ஆற்றுக்காரர் கேட்கிறான். பெருமாள் கொண்டு சத்தம் கேட்கறது ஓடி போய் சேவிச்சு வந்துடுறேன் சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்போ ரங்கநாதன் விட்டுடுறான் பாருங்க. கத்திரி சேவை முக்கியமா, வாசல்ல ரங்கநாதன் எழுதுறா அந்த சேவை முக்கியமா அப்படின்னு கேட்டா, வேணுகானத்தை கேட்டுட்டு கோபிகைகள்லாம் என்ன நிலையில இருந்தாலும் அந்த நிலையில்தான் நம்முடைய நிலை. தைரியமா ஆத்துக்கார சாப்பிட மடப்படியில் உட்கார வச்சுட்டு வீதியில போய் பெருமாள் சேவிச்சுக்கணும். இது ஒன்றும் அசாஸ்திரியுமே இல்லை. பெருமாள் கேட்டார், கிருஷ்ணன் கேட்டார், இப்படி பாதி சாப்பிட சாட்சியிலிருந்து பக்தி சுஷ்ரூஷை பண்ணிட்டு விட்டுட்டு வந்தேன், இது அபராதம் இல்லையான்னு கிருஷ்ணன் கேட்கிறான். பாகவதத்தில் இதெல்லாம் ஸ்லோகங்கள் இருக்கு. பக்தி சுஷ்ரூஷையை விட்டுட்டு வந்து இங்க ஓடி வந்தேன், இது தர்மமா இது அதர்மம் இல்லையோ அப்படின்னு கேட்கிறான். இவன் என்ன சொல்ல போறான்னு அவன் கேட்கிறான். அப்ப புருஷால பார்த்தா, நீ உத்தமமான புருஷன், கர்மாவினாலே ஏற்பட்ட உறவு இது இயற்கையாகவே உனக்கும் நமக்கும் ஏற்பட்ட உறவு, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற உறவு இயற்கையான உறவு. அப்ப கர்மாவினாலே ஏற்பட்ட உறவை விட்டுட்டு வந்துடுறதா இருக்குன்னு அப்படின்னா பெருமாள் திருப்பி உபதேசம் பண்ற. சரீரம் இருக்கும் வரை கர்மாவுக்கு அதீனமாக இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். விட்டுட்டு வந்தேடா நல்ல காரியம் பண்ணேன் அப்படின்னு பெருமாள் சொல்லல. பாகவதத்துல கேள்விக்கெல்லாம் பதில், சுகபிரம்மம் இதெல்லாம் கேள்வி கேட்டு பதில் சொல்ற. கர்மாதீனமான கர்மாவுக்கு அடங்கி இருக்கிற அதீனமான லோகத்துல எப்ப பிறந்தோமோ அந்த சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறபடி செய்ய வேண்டியதான சுஷ்ரூஷைகளை எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். பக்தி சுஷ்ரூஷையை விட்டுட்டு ஓடி வரணும்னு சொல்லல. அது எப்படி? அதுதான் அனுஷ்டானம் பண்றாங்க. எங்கன்னா செஞ்சாச்சா ஓடி ஓடி ஆட்டுக்கார வேற காத்துட்டு இருக்காரு சாப்பிட்டு. இது அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் சாப்பிடும். இத்தனை நாள் காத்து அன்னைக்குன்னு பார்த்து பெரும்பாலும் டிலே பண்ணுவார். மருந்து கொட்டு சத்தம் கேட்டாலும் மருந்து டிலே பண்ணுவார். ஆழ்வாருக்கு பார்த்தோ திருத்தங்கால மனசு போச்சு. தென் தேசத்துல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற திவிதேசத்தை சொல்லி பாடினா ஆடினா அதை கேட்டான் தாயார். அங்கிருந்து திருக்குழந்தையை சேவித்தா. திருக்குழந்தையிலிருந்து கோவலூருக்கு போனா. தன் கோவலூரும் பாடியாட கேட்டு அதுக்கு முன்னாடி இந்த அவஸ்தை வரத்துக்கு என்ன காரணம்னு அவன் சேவை கொடுத்துட்டு அச்சாவதார அனுபவத்தை அனுபவிச்சுட்டு அந்த பிரிவை தாங்கிக்க முடியாமல் தானே 10 பாசுரங்கிறாளே. இந்த பெண் ஆடி பாடினதை தாயார் சொல்றா, தோழிக்கு சொல்றா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பொங்காமல் இளம் பொங்கை பொன்னே பூப்ப போக்கியமான அவயவங்கள் எல்லாமே, உயர்ந்ததான அவயவங்கள் எல்லாமே எப்படி இது எழுச்சி பெறணுமோ அப்படி எழுச்சி பெற்றது. ஏக்கத்தினால வந்தது. நிறம் மாறித்தான் ஏக்கத்தினால. காமசாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கான். நாயகனுடைய பிரிவை தாங்கிக்க முடியாமல் நாயகியை விட்டு நாயகன் பிரிந்திருப்பானே ஆனால் அந்த சமயத்தில் நாயகனை விட்டு பிரிந்ததான காரணத்தினாலே முகத்தில் வெளுத்து போகுமா. வெளுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிற கிளியேன்னு ஆண்டாள் போட்டிருக்கா. இல்லே இளங்கிளியேன்னு போட்டிருக்கா. பசுமை தங்கின கிளியே. பொங்காரும் மெல் இளங்கொங்கை.
இளங்கொங்கை மெல் பொங்கார் மெல் எழுச்சியுற்றதான மேன்மையுடையதான ஸ்திரீ பாகங்களானது உத்தம ஜாதி ஸ்திரீகளுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்ததுன்னு சொன்னார். பொருகையல் கண்ணீர் அரும்ப போந்து நின்று, கண்ணிலேந்து ஜலம் வரணும். பெருமாள் விபதேசத்தை எம்பெருமான் சொல்லிட்டு இருக்கும் பொழுது கண்ணில் ஜலம் வந்து சேவிச்சா எப்படி வரப்போறதோ தெரியாது. அந்த ஊருக்கு போறோம், திருவேங்கட யாத்திரை பண்ண போறோம், ஸ்ரீவில்லிபுத்தூர் போறோம்னு சொன்ன உடனே திருவேங்கடமுடியான் கண் முன்னால வந்து நிற்கிறான். ஆண்டாள் கண் முன்னால வந்து நிற்கிறான். தேவப்பெருமாள் கண் முன்னால வந்து நிற்கிறான். தேவநாதன் நிற்கிறான். அமுதன் நிற்கிறான். உப்பிலியப்பன் நிற்கிறான். தன்னொப்பால் இல்லப்பன்னு சொன்ன மாத்திரத்திலேயே கண்கள் அவனை தேடிட்டு போயிடுது. அவர் திவிதேசத்தை எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லும் பொழுது இவனால் அடக்க முடியாமல் இந்த பெண் பரகால நாயகனுடைய தாயார் தன்னுடைய பெண்ணுடைய நிலையை சொல்றார். பொருகையல் கண்ணீர் அரும்ப போந்து நின்று, அது என்ன பொருகையல்? கயல்னு சொன்னாக்க மீன் மத்சியங்கள். பொருகையல்னு சொன்னா என்னென்ன? மீன்கள் ஒன்றுக்கு ஒன்று மத்சியங்கள்லாம் சண்டை போட்டுக்கலாம். நீஞ்சிட்டு போடுறது சில இடத்துல பொட்டியில் வச்சிருக்காரு. நீஞ்சிட்டு போடுறதும் இல்லையோ, அதெல்லாம் எங்கே பார்த்துருக்கீங்க? உங்கால வச்சுருக்கீங்க. எத்தனையோ ஆற்றுக்கு போகிறோம், அவெல்லாம் பொட்டியில் போட்டு வச்சுட்டு இருக்கா. அந்த மத்சியங்கள் அந்த கண்களை பார்த்து நீஞ்சிட்டு போகும்போது கண்கள் ஒன்றுக்கு ஒரு மத்சியங்கள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கணும். அந்த சமயத்தில் அந்த கண்களை பார்க்கணுமா, போக்கியமாக இருக்கணுமா? அந்த மாதிரி கண்களை உடையவனார் யார்? இந்த பரகால நாயகி. மீனலோச்சனா இது பேர் கூட வைப்பார், தெரியுமா? மீனலோச்சனான்னு மீன் போன்ற கண்ணை உடையவன் அப்படின்னா அது வர்ணிக்கிற வழக்கம். அது ஒரு கதை இருக்கு, அப்புறம் சொல்றேன். பொருகையல் கண்ணீர் அரும்ப போந்து நின்று, ஒவ்வொரு மத்சியமும் மீன்களும் சண்டை போடுகின்றதான மத்சியங்கள் போன்றதான கண்களுடைய அந்த கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே அரும்ப, ஜலமானது கண்ணீர்லேருந்து கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது. அது தொடச்சிக்கலான்னு பார்க்காத போறதா மறுபடியும் கொட்டுறது. அதுதான் இங்கே பாசுரத்தில் சொல்றார். பொருகையல் கண்ணீர் அரும்ப போந்து நின்று, நீர்த்துளிகள் கண்ணிலேந்துப்பட்ட நீர்த்துளிகள் எல்லாம் உள்ளேந்து வருது, வந்து மேலே போக மாட்டாதபடி நிற்கிறது. தொடச்சுண்டா மறுபடியும் தண்ணீர் வருது. எவ்வளவு தொடக்கிறது? சில பேர் அழுதுட்டு விட்டுடுவா. கொஞ்ச நாள் அழணும்னு சில பேர் சில சமயத்தில் அழுவா, அழுதுட்டு விட்டுடுவா. ஆனால் இந்த பரகால நாயகனுடைய ஆச்சாமையை பாருங்கோ, அச்சாவதாரத்தை பிரிந்திருக்கிற ஏக்கத்தை பாருங்கோ. தொடக்க கண்ணீர் வந்துட்டே. அப்படி ஆழ்வாருடைய நிலையை பார்க்கிறா. இதெல்லாம் எங்க ஏற்பட்டது, எப்படி இந்த அவஸ்தை வந்ததுன்னா, செங்கால மடம் புறவம் ரொம்ப அழகான்னு சொல்றா. ஒரு ஆண் புறாவா, ஒரு பெண் புறாவா. ஆண் புறா பெண் புறாக்கு ஏதோ செய்தி கொடுத்துட்டு இருக்கு, ஏதோ பேசிட்டு இருக்கு. நாயகனுக்கும் நாயகிக்கும் ஏற்படுற பேச்சு மாதிரி. நாயகியிடத்தில் பேசும் பொழுது எப்படி பேசணும்? ரகசியமான விஷயத்தை ரகசியமாக தான் பேசணும், மெதுவாக பேசணும், மெல்லிய குரலில் பேசணும், மற்றவர்களுக்கு கேட்காதபடி பேசணும், எல்லாரும் கேட்கும்படியாகவா நாயகிகள் பேசிப்பா. ஆண் புறா பெண் புறாவினிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆண் புறாவுக்கு போக்கியமான விஷயத்தை பெண் புறாவினிடத்தில் பேடைகளிடத்தில் சொல்லிட்டு இருக்கு. செங்கால மடப்புறவன்னாக்க ஆண் புறா பெண் புறாவினிடத்திலே பெடைக்கு பேசும் தன்னுடையதான நாயகியினிடத்தில் அது பேசிட்டு. அது ஆழ்வார். அந்த ஆண் புறா பெண் புறா இடத்துல பேசிட்டு இருந்ததை பற்றி ஆழ்வார் எதுக்கு கவலைப்படணும்? இந்த பரகால நாயகி
இதை கேட்கறாங்க. ஆண்புறா பெண்புறாண்டத்தில் பேசுறது எப்படி பேசுறதுன்னா, சிறு குரலுக்கு உடலுருகி சிந்தித்து, மெல்லியதான குரல்ல ஆண்புறா பெண்புறாவுக்கு ஏதோ மெசேஜ் சந்தேச வார்த்தை சொல்லிட்டு மெதுவா பேசுறது இந்த ஆழ்வா இருக்கிறது. சிறு குரலுக்கு உடலுருகி சிந்தித்து, ஆண்புறா பெண்புறா இடத்துல பேசிட்டு இருக்கிறத இவ என்ன நினைச்சா, பரகால நாயகி திருமங்கை ஆழ்வார், நாயகனான எம்பெருமான் நம்மிடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான்னா, அச்சாவதார பெருமாள் நம்மிடத்துல வந்து இந்த மாதிரி வார்த்தை சொல்ல மாட்டானா, மெல்லியதான குரல்ல ஆண்புறா பேசுறதை இதை கேட்டுண்டு காதுபடுத்து கேட்டுண்டு, சிறு குரலுக்கு உடல் உருகி, இந்த ஆண்புறா பெண்புறாங்கிறது வேற திருஷ்டியில பார்க்காம எம்பெருமானிடத்தில் தன்னுடைய அனுபவத்துக்கு இலக்காகி அந்த அனுபவத்துக்கு போயிட்டார் அழுதார். நாமெல்லாம் லோகத்துல விஷயம் ஏதோ பேசிட்டு இருக்கா அப்படின்னு நாம நினைக்கிற மாதிரி இல்லை. நாயகனை நினைச்சு விட்டார். நாயகன் யார்? எம்பெருமான் தான். அந்த ஆண்புறா பெண்புறா இடத்துல பேசிட்டு இருக்கிறதையே நினைச்சிருந்து எம்பெருமானாகிற நாயகன் வந்து தன்னிடத்துல இந்த மாதிரி மெதுவா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே உடலுருகி, அறிவில்லாத வஸ்துவாகிற இந்த சரீரம் நீர்பண்டமாக ஆயிடுச்சு. உடலுருகி சிந்தித்து, உடனே மனசெல்லாம் எங்க போச்சுன்னா, எந்த இடத்துக்கு போச்சு தெரியுமா? தங்காலும் தன்குடைந்த நகரும் பாடி தன் கோதலூர் பாடியாட கேட்டு, இந்த ஆண்புறா சொன்ன ரகசிய விஷயத்தை கேட்டு நாயகனாகிற எம்பெருமான் எழுத்துருவிற்கானே திருத்தங்காவிலும் திருக்குழந்தையிலும் திருக்கோவலூரிலும் இருக்கிறத அவனை பாட ஆரம்பிச்சுட்டான். இது பேசுறதை வச்சுட்டு தன் நாயகனுடைய ஞாபகம் வந்துருத்து, எம்பெருமானுடைய ஞாபகம் வந்துருத்து. செங்கால மடப்புறவும் படைக்கு பேசும் சிறு குரலுக்கு உடலுருகி சிந்தித்து, அவனை தியானம் பண்ணி மனசெல்லாம் அவனிடத்துல போய் ஆங்கே அப்படின்னா ரொம்ப அழகான பாசல் இது. சிறு குரலுக்கு உருகி சிந்தித்து ஆங்கே, சின்ன குரல் கேட்டு அதனால தன்னுடைய சரீரமானது உருகப்பெற்று, அவ பேசினா இதுக்கு என்ன, ஆண்புறாவும் பெண்புறாவும் பேசினா இவளுக்கு என்ன ஏற்பட்டது? தன்னுடைய நாயகனுடைய பிரிவை நினைச்சுட்டாங்க, தாங்கிக்க முடியாமல் உருகி சிந்தித்து ஆங்கே, தன்னுடைய நாயகன் இப்படி பேசுறது எப்பொழுது நம்மிடத்திலே நினைச்சுட்டாங்க. ஆக புறாக்கள் பட்சிகள் பேசுற சப்தத்தை கூட அது ஒன்றுக்கொன்று பிரிவை தாங்கிக்க முடியாமல் பேசுறது. இறை தேடுவதற்கு, ஆதாரத்தை தேடுவதற்கு முன்பாக, இறை தேடுவதற்கு முன்பு பெண் பட்சியோடு பேசிட்டு இறை தேட போறதா, பேசும்பொழுது சொல்லிட்டு போறதுங்கிறார் ஆண்டா. என்ன சொல்லிட்டு போறது? கீச்சி கீச்சென்று என்றும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே. கீச்சு கீச்சுன்னு ஆணைச்சாத்தன் பட்சி சந்திக்கிறதே இந்த சப்தம் காதல வேளையா பொழுது விடுஞ்சு எடுத்து எழுந்துன்னு கோபிகையை எழுப்புறாங்க. அது ஆகாரத்தை தேடுவதற்கு முன்பாக பேசிட்டு போற பேச்சு. அந்த பட்சிகளுடைய பேச்சை எதுக்கு ஆண்டாள் சொல்றார் அப்படின்னா, ஆயர்காடியிலே இருக்கிற அத்தனையும் உத்தேசம், திவ்யதேசத்தில் இருக்கிற அத்தனையும் உத்தேசம். தமறு வந்தது எப்பேர் அப்பேர் மற்ற பேர், தமறு வந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானேன்னு சொன்ன மாதிரி திவ்யதேசத்தில் இருக்கிறது எல்லாமே உத்தேசம். ஆக திவ்யதேசத்தினுடைய பெயரை சொன்னாலும் சரி, அங்க எழுந்தில் இருக்கிற ரங்கநாதனை பற்றி சொன்னாலும் சரி, அச்சாமூர்த்தியை அனுபவித்தாலும் சரி,
அந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்களும் உத்தேசம் ஆழ்வார்களுக்கெல்லாம். அந்த அனுபவத்தில் தான் ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் பலவிதமாக கண்ணால பார்க்கறது எல்லாமே பகவத் சம்பந்தம் உடையதுன்னு நினைச்சுட்டு பாசுரம் விட்டு பேசுறார். ஆக இந்த ஆண்புறா பெண்புறா இடத்துல பேசுற மாதிரி தன்னுடைய நாயகன் வந்து தன்னிடத்துல பேசுவானா அப்படின்னு பரகால நாயகி நினைச்சுட்டு இருக்கா. தங்காலும் தங்குடந்தை நகரும் பாடி திருத்தங்கால் இந்த திருப்பதியையும் திவ்யதேசத்தையும் சீதளமான குளிர்ச்சியுடையதான அந்த திருக்குடந்தையும் திருக்கோவலூரையும் பாடினார். தன் கோவலூர் பாடி ஆட கேட்டு பாடுறா ஆடுறா. இதை தாயார் கேட்கிறார். பாடி ஆடிண்டு இவன் பெண் இருக்கும் பொழுது இதை நாம் கேட்டு, இது தாயார் கேட்கிறான்னு அர்த்தம். ஆடல் கேட்டு இப்படி ஆடுறது இந்த பெண்ணு, இதை எப்படி நாம கட்டுப்படுத்துறது? இந்த ஆத்துல இந்த பொண்ணு இப்படி இருக்கு, இந்த ஆத்துல இந்த பிள்ளை இப்படி இருக்கு, ஊர்ல இருக்கிறவாள்லாம் இந்த விபத்து வேலைகள் எவ்வளவு மரியாதை வச்சுட்டு இருக்கா, இது இப்படி ஆடுறது பாடுறது அப்படின்னு சொல்ற போது அவாத்து குழந்தை இப்படி ஆடுறது பாடுறது அடக்கமா இருக்க வேண்டாமா அப்படின்னு மற்றவா சொல்லிட்டு போறா. இது உண்மையான விஷயத்துல நல்ல விஷயத்துல தான் அவனை அடைய முடியாமல் தான் ஆடுறா பாடுறா. இருந்தாலும் ஒரு அடக்கம் வேணுமோ இல்லையோ அப்படின்னு தாயாருக்கோ இந்த பெண்ணிடத்துல ஏதாவது சமாதானம் பண்ணி அவளை கொஞ்சம் ஆடுறத பாடுறதை நிறுத்த சொல்லுவோம். எம்பெருமான் எப்பொழுது வந்து அனுகிரகம் பண்றானோ அப்ப அனுகிரகம் பண்ணுவான். இங்கதான் சப்தமே சம்பிரதாயத்துமே இருக்கு. எப்பொழுது அனுகிரகம் பண்றானோ அப்ப அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பெண்ணிடத்துல போறான். நங்காய் என்று மற்றொரு பெண்ணிடத்திலே இந்த பரகால நாயகனுடைய தாயார் சொல்றதாக நங்காயின்னு அவர் கூப்பிட்டு சொல்றதா ஒரு அர்த்தம். தன் பெண்ணிடத்திலேயே குணபூர்த்தி உள்ள பெண்ணே நங்காய், நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன? நம்முடைய வம்சத்துக்கு இப்படி ஆடி பாடுறதுங்கிறது சரியா இருக்குமா, நன்மையை கொடுக்குமா? எல்லாரும் ஏதாவது ஒரு விதமா பேசுவாளே, ஏதாவது பேசிட போறாளேன்னு தன் பெண்ணை பார்த்து கேட்கிறாளாம். இப்படி ஆடுறையே பாடுறையே நம்முடைய குலத்துக்கு இது நன்மையாகுமா என்று நான் கேட்க, தாயார் நான் கேட்டதாக தன் தோழிகளிடத்திலே சொல்றார். நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன? இது நன்மையா அப்படின்னு நான் போய் என் பெண்ணிடத்திலே கேட்க, நரையூரும் பாடுவார் கவிழ்கின்றாலே, திருநறையூரையும் பாடுவேன். அந்த எம்பெருமான் பற்றி இன்னும் அதிகமாக போகுது. திருநறையூர் மணிமாடும் சேர்மீன்களே அப்படின்னு சொன்னார்கள். திருநறையூரை பற்றி இன்னும் வேகமா பாட ஆரம்பிச்சுட்டா. அது இன்னும் இந்த பாசுரத்தில் இதுல சம்பிரதாயமான அர்த்தம். இந்த நங்காய் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, இதுக்கு என்ன பொருள்? இதுதான் இந்த சாஸ்திர சர்ச்சையை பண்றோம். சம்பிரதாயத்தில் ஆச்சாரியார் என்ன நிர்வாகம் பண்றாங்கிறத சொல்றோம். நாம் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தானா இப்போ சொல்ல போறதுன்னு நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கணும். நங்காய் தன் பெண்ணை பார்த்து கேட்கலாம், அல்லது தன் தோழிய இடத்துல என் பெண்ணினுடைய நிலை இப்படி இருக்கு நான் கேட்கும் பொழுது திருநறையூரையும் சேர்த்து பாடுவேன்னு திருநறையூருக்கும் போயிட்டான். திருத்தங்கால இருந்தா, திருக்குழந்தையில இருந்தா, திருக்கோவலூர்ல இருந்தா. இப்ப கேட்டதுதான் போச்சு. என்ன போயிட்டான்னா திருநறையூர் அந்த ஊரையும் சேர்த்துட்டான். அச்சாவதார அனுபவத்தை கேட்கிறார். இந்த இடத்துல அர்த்தத்தை சொல்றேன். பட்டருடைய நிர்வாகம், பூர்வாச்சாரியர்களுடைய நிர்வாகம். துணை முனை மேல் துரிசோர, இதெல்லாம் அவயவங்களுடையதான நிலையை பற்றி சொல்றார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நாயிகா பாவத்திலே இப்படி பேசுறார். இந்த நங்காய் என்பதற்கு என்ன அர்த்தம் என்கிறத பட்டருடைய நிர்வாகத்தை பார்ப்போம். அதை அப்படியே சொல்றேன். பூர்வர்களுடைய பூர்வாச்சாரியர்களுடைய அர்த்தம் என்ன? பரகால நாயிக்கு தான் இப்ப
திருமங்கை ஆழ்வார் தான் நாயகி தசையை அடங்கி பேசுகிறார். பராங்குச நாயகியாக தன்னை பாவித்து பரகால நாயகி பேசுறத பேச்ச பரகால நாயகனுடைய தாயார் இன்னொரு தோழிக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கான். எம்பெருமானுடைய திருநாமங்களை அவ பாடின்னு இருக்கா, ஆடின்னு இருக்கா. பாடி ஆடின்னு இருக்கிறத நான் கேட்டேன், பாடினதை கேட்டேன், ஆடினதை பார்த்தேன். பாடி ஆட கேட்டு, கேட்டுன்னு மாத்திரம்தானே சொல்லிருக்காரு. பாடும் பொழுது அவ என்ன நிலையில இருக்காங்கிறதையும் கண்ணாடியும் பார்க்கிறோம், காதாலையும் கேட்கிறோம், பாடின்னு இருக்கிறத கேட்கிறோம். அவருடைய சரீரம் எந்த நிலையில இருக்குங்கிறத கண்ணாடியும் பார்க்கிறோம். ஒரே சமயத்தில் ரெண்டும் நடந்துடுறது. அந்த பெண்ணை பார்த்து இவ கேட்கிறாரா, நங்காய் நம் குடிக்கு இதுவோ நன்மை என்ன? நம்ம குலத்திற்கு தகுந்த செயல்தானா இது? யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாளா அப்படின்னு சாமான்யமா தாயார் பெண்களை கேட்கிற மாதிரி கேட்கிறா. இதுக்கு பூர்வாச்சாரியர்கள் என்ன அர்த்தம் பண்றார்? நங்காய் என்பதற்கு குணபூர்த்தி உள்ள பெண்ணே, குணங்களாக நிறைந்தவளே, குணபூர்ணையானவளே, இதுதான் பொருள். பட்டருடைய நிர்வாகம் இப்படித்தான் சொல்ல போறார். இது சம்பிரதாய அர்த்தங்கள் இருக்கு. பட்டருடைய வார்த்தையை அப்படியே சொல்றீங்க. முகரி என்று பூர்வர்கள் அவன்தான் மேல் விடுகிறதொழிய நீ விதைக்கையாய் இப்படி மேல் விழக்கடவையோ என்க அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டான். முகரி முகரின்னு சொன்னாக்க முக்கியமானவன் பொருள். கண்ணனை அடைவதற்கு நாம முயற்சி பண்றோம், உபாயத்தை அனுஷ்டிக்கிறோம், பக்தி பண்றோம், சரணாகதி பண்றோம் அவனை அடையணும்னு. இவர் எப்படிப்பட்டவள், தன்னுடைய பெண் எப்படிப்பட்டவள்னா முக்கியமானவள். நங்காயின முக்கியமானவன் பூர்வாச்சாரியர் வியாக்கியானம். என்ன முக்கியமானவன்? அவன்தான் மேல் விழுகிறதொழிய அந்த கண்ணன் வந்து இவன் மேல விழுட்டும். இவளை அடையணும்னு அவனுக்கு ஆசை இருந்தால் இவளை அடைவதற்கு அவன் நோன்பு நோக்கட்டும். திருப்பாவையை சொல்லி இருக்குமே, அவனை அடைவதற்கு நான் நோன்பு நோப்பேனா, என்னை அடைவதற்கு வேண்டுமானால் அவன் நோன்பு நோக்கட்டும் அப்படின்னு ஒரு கோபியை எழுதி இருக்கும். அது 30 நாள் ஆச்சு எழுதி. இப்போ 36வது நாளில் வந்திருக்கோம். அதை எழுத்து முடிச்சாச்சு. அந்த மாதிரி இங்கே பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணா அவன் தான் மேல் விழுகிறதுடைய அவன் வந்து இவன் மேல் விழுறதை பொறுத்து இவனை அடைவதற்கு வேண்டிய காரியங்களை அவன் செய்யணும். அதை விட்டுட்டு விழுகிறதுடைய அதை விட்டுட்டு நீ விதஜயா இப்படி மேல் விழக்கடவையோ, நீ போய் அவன் மேல விடறதுக்கு அவனை அடைவதற்கு படாத பாடு படுறியே நங்காய். புரியுதா? நங்காய், உன்னை அடைவதற்கு அவன் கஷ்டப்படட்டுமே, அவன் பாடுபடட்டுமே, அவனை அடைவதற்கு நீ எதற்கு இவ்வளவு சிரமப்படுகிறாய் நங்காய் அப்படின்னு பரகால நாயகியினுடைய தாயார் கேட்டதாக பூர்வாச்சாரியர்கள் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அவன் தானே உன்னை வந்து தேடி வந்து உன்னை அடைவதற்கு இவ்வளவு பாடுபடட்டும். அப்படி இருக்க நீ முக்கியமானவளாயிருக்க, அப்படி அவனே வந்து உன்னை அடைவதற்கு வேண்டியதான காரியங்களை செய்வதற்கு தகுந்தவளாக முக்கியமானவளாக நீ இருக்கும் பொழுது முக்கியமான நீ போய் அவனை அடைவதற்கு இவ்வளவு பாடுபடணுமா நங்காய் என்பதற்கு இப்படி ஒரு முகரி அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணியிருக்கான். இது பூர்வாச்சாரியால் இப்படி வியாக்கியானம் பண்ணிட்டா. பட்டருடைய நிர்வாகம் என்னென்ன? நங்காய், நங்காய் என்கிற சொல்லுக்கு பூர்ணையானவள், குணத்தினாலே ஒன்றும் குறைவில்லாதவள், எந்த குணமும் இவளிடத்தில் இல்லை என்று சொல்ல முடியாதபடி பரிபூர்ணையானவள். நங்காய் என்பதற்கு இந்த அர்த்தத்தை தான் எல்லாரும் சொல்லுவா. இங்கு பட்டருடைய நிர்வாகத்தை
பிரமாணமாக வச்சுட்டு, பிரமாணம்தான் பட்டருடைய வாக்கியங்கள் எல்லாமே பிரமாணம்தான், அது எதையும் ஒதுக்கிட முடியாது. பட்டருக்கு இப்படி திருவுள்ளம் என்று பட்டருடைய திருவுள்ளத்தை அனுசரித்து அவனுடைய அடிமையான நம்மை, இப்போ அவனுக்கு அடிமைதானே நாம் எல்லாம், பகவானுக்கு அடிமைதானே நாம் எல்லாம், அவனுக்கு அடிமையான நம்மை அவன் தன்னுடைய விருப்பப்படி செய்து கொள்ளட்டும். ஆக நீ போய் சமப்பட வேண்டாம். குணபூர்ணை உள்ளவளே, குணம் தெரிந்தவளாக குணம் உள்ளவளாக இருந்தால் அவன் நம்மை எது வேணாலும் செய்து கொள்ளட்டும்னு வெறுமை இருக்க வேண்டியது போக நீ இவ்வளவு பிரயத்தனம் படணுமா, உபாயத்தை செய்யணுமா அப்படின்னு சம்பிரதாய சாஸ்திர விஷயத்துக்கு நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அவனை அடைவதற்கு அவனுடைய வஸ்துவை அவனே ஏற்றுக்கொள்வான், நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். பட்டருடைய நிர்வாகப்படி இந்த மாதிரி ஒரு பொருள் சொல்லலாம். இந்த பட்டருடைய வாக்கியத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அவனுக்கு அடிமையானவனை அவன் எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும்னு குணபூர்த்தி உள்ள நங்காய் நீ வெறுமைதானே இருக்கணும். வாஸ்தவம் வெறுமைதான் இருக்கணும்னு அவனுக்கு அடிமையானது எப்பொழுது சரணாகதி செய்து கொண்ட பிறகுதானே அவனுக்கு அடிமைங்கிறத நாம் உணர்றோம். நான் உன்னை சேர்ந்தவன், உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை, ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, அதர்மனிஷ்டோஸ்மி நகாத்ம வேதின்னு உணர்ந்தவன் அவனை சரணாகதி பண்றான், உன்னை தவிர வேறு கதி கிடையாதுன்னு. இப்ப நம்ம அவனுக்கு அடிமைன்னு எப்ப சொல்றோம்? அட்டாட்சர மந்திரத்தை என்னைக்கு நாம உபதேசம் பண்ணிக்கிறோமோ அன்னைக்குதானே அடிமைன்னு உணர்றோம். அப்ப அவனை ஆசிரியிச்சாச்சு, சரணாகதி பண்ணி அவனை ஆசிரியிச்சு அடிமையாக எப்ப நாம ஏற்றுண்டோம்? அவனை ஆசிரியித்த பிறகு. அடிமையான பிறகு குணபூர்த்தி உள்ள பெண்ணே நீ ஒன்றும் செய்யாமல் இரு, அவன் இஷ்டப்படி உன்னை உபயோகப்படுத்திக்கிட்டோம், உன்னை அடைவதாக இருந்தால் அவனே உன்னிடத்தில் வரட்டும் அப்படின்னு பொருளை சொன்னான். அவனே உன்னிடத்தில் வரட்டும், அவனுடைய அடிமையை அவன் தானே காப்பாற்றிக்கணும், உன்னிடத்தில் அவன் வரட்டும், நீ அவனிடத்தில் செல்வதற்கு ஒரு பிரயாசமும் நீ செய்ய வேண்டாம் அப்படிங்கிற பொருள்பட பட்டர் நிர்வாகம் பண்ணி இருக்கார். ஆக பகவானை அடைவதற்கு நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். இது அல்ல நிர்வாகம். பட்டருடைய நிர்வாகம் சரியாதான் இருக்கு. நாம புரிந்து கொள்வதில் தான் நம்ம புத்தியினுடைய மாசியம் இருக்கு, புத்தி குறைவு. அடிமையான பிறகு அந்த நிலையை எடுக்கணும். இப்ப நமக்கெல்லாம் பிரபன்னர்கள் சரணாகதி பண்ணிட்டுவா அவனுக்கு அடிமை ஆகிட்டோம். ஆச்சாரியர்களால இந்த ஆத்மாவை காப்பாற்றுற பொறுப்பை அவனிடத்துல ஒப்படைச்சிட்டோம். இப்ப எந்த நிலை இருக்கணும்? இப்ப குணபூர்த்தி வந்துருச்சு நமக்கு. ஆத்மா அவனுடையது, ஆத்மரக்ஷா வரம், ஆத்மாவை காப்பாற்றுற பொறுப்பும் அவனுடையது, பலனும் அவனுடையது. இதற்கு பிறகு குணபூர்த்தி உள்ளவன் அவன் நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் அழைத்து செல்லட்டும். அவனுக்கு தெரியும் எப்பொழுது நம்ம அழிச்சுட்டு போகணுங்கிறது அவனுக்கு தெரியும். தேகாவசான காலத்தில் அழிச்சுட்டு போறான்னு கேட்டுண்டபடி சரணாகதி செய்து கொண்ட பிறகு அவனுக்கு அடிமையான பிறகு குணபூர்த்தி உள்ள நாம், சொரூபம் தெரிந்த நாம் அவனை அடைவதற்காக வேறு எந்த உபாயத்தையும் செய்யாமல் இருத்தல். ஆக ஆரம்பத்திலேயே முயற்சி பண்ண வேண்டாம், இதுக்கு தாற்பயம் அல்ல. உன்னை அடைவதற்கு அவன் வரட்டும் என்று பொருள் அல்ல. குணபூர்த்தி உள்ளவன் பகவானிடத்திலே தன்னை ஒப்படைத்த பிறகு மீண்டும் அதற்கான காரியத்திலே இறங்காமல் இருத்தல். இதுதான் பட்டருடைய நிர்வாகம். இதுதான் நங்கா என்பதற்கு பொருள். இதைத்தான் சீதையும் செய்தார். நீ என்னை அழிச்சுட்டு போ அப்படின்னு நான் சொல்றதுக்கு எவ்வளவு நாழி ஆகும்? சீதை சொல்றார். நீயும் அழிச்சுட்டு போறதுக்கு சித்தமாக இருக்கார் ஆஞ்சநேயன். ஆனாலும் உன்னுடைய சுரூபத்துக்கு மழகில்ல,
என்னுடைய சொரூபத்திற்கும் அழகல்ல, ராமனுடைய சொரூபத்திற்கும் அழகல்ல. அவனை சேர்ந்த வஸ்து இந்த ஆத்மாவை காப்பாற்றுற பொறுப்பை அவனிடத்துல ஒப்படைச்சுட்டேன். அவன் என்னை அழிச்சுட்டு போகும். மாம் நயஜதி காபுஸ்தகம் தத்சஸ்ய சதுசம்பவே. ஆகையினாலே பூர்வாச்சாரியர்கள் சொன்னதான பொருளுக்கும் பக்தன் சொன்ன பொருளுக்கும் விரோதம் இல்லாமல் நிர்வாகம் எப்படி பண்ணணும்னால், முக்கியமானவள் என்ன நங்கா என்பதற்கு முக்கியமானவள், இவளை விட்டுட்டு அவன் போக மாட்டான்னு என்ன அர்த்தம்னா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே பகவானை யாரு அபயம்னு கேட்டு சரணாகதி பண்ணாலோ அவ முக்கியமானவா அப்படின்னு பூர்வாச்சாரியர் வியாக்கியானத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க. எதனால முக்கியமானவாள்னா, சீக்கிரம் பகவானிடத்துல போய் சேரணும்னு ஆசைப்பட்டு சரணாகதியை பண்ணிருக்கு. பக்தி யோகமானது உடனே மோட்சத்தை கொடுக்காது. பக்தி யோகம் பண்றவனும் பகவானுடைய பக்தன் தான், பிரபத்தி சரணாகதி பண்றவனும் பகவானுடைய பக்தன் தான். இவ ரெண்டு பேருக்குள்ள யார் முக்கியமானவனா நினைக்கிறான்னா, சீக்கிரம் பகவானிடத்துல சேரணும்னு நினைக்கிறவன் தான் முக்கியமானவன். அது விளம்பரம் இல்லாமல், தாமதிக்காமல், தாமதத்தை கொடுக்காமல் இந்த தேகம் கீழே விழுந்த உடனே மோட்சத்தை கொடுக்கும். இப்ப பகவான் யாரிடத்துல பிரீத்தி, ஞானீத்து ஆத்மையில மேமகம், என்னையே அடையணும், என்னையே உயர்ந்த பலன்னு நினைச்சு சரணாகதி பண்றவன் இருக்கானே, சீக்கிரமா பகவானை அடையணும். கதாகம் பகவந்தம் நாராயணம் மமகுலநாதம் மமகுலஜலம் மமபோக்கியம் மம மாதரம் மமபிதரம் சாட்சாத்கரவான் சக்குஷான்னு உடையவர் காண்பிக்கலையா? அந்த அர்த்தத்திலே முக்கியமானவான்னு சொல்ற அர்த்தத்தில் என்ன அர்த்தம்னாக்க, சீக்கிரமா பகவானுடைய கைங்கரியம் பிராப்தமாகும் நினைக்கிறவாங்க ரீதியில பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானத்துக்கு முக்கியமானவள்னு இந்த பொருளையும் சொல்லலாம். குணபூர்த்தி உள்ளவள் என்று பக்தருடைய நிர்வாகமும் பகவானிடத்திலே நம்மை ஒப்படைத்த பிறகு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பவன் தான் குணபூர்த்தி உள்ளவன் என்ற பொருளை சொல்லி, இப்படி பிரபத்திக்கு முன்பு நாம் முயற்சியை செய்யாமல் இருக்கக்கூடாது. முயற்சி செய்து சரணாகதியை செய்து அவனுடைய பிரீதியை சம்பாதித்து இருக்கும் காலம் வரையில் அதற்கோசரம் மறுபடியும் ஒரு செயலையும் செய்யாமல், மோட்சத்துக்கான உபாயத்தை செய்யாமல் இருத்தல் என்கிற விவாதத்தை சுவாமி தேசிகன் காட்டருவினார். அப்படிப்பட்ட அர்த்தபுத்தி உள்ளதான இந்த பாசுரம் நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன. இப்ப பாசுரம் தன்மையை பற்றி பார்ப்போம். பரநியாசம் பண்ணிட்ட பிறகு இந்த ஆத்மா என்ன கவலைப்பட போறதோ, இந்த ஆத்மா என்ன கதிக்கு போக போறதோ, என்ன கதிக்கு போக போறதான்னு பிரபந்தன் நினைக்கக்கூடாது. ஆடுறது பாடுறது ஆத்மாவை பற்றி கவலைப்பட்டு முடிக்கக்கூடாது. ஆத்மாவை அவனிடத்துல ஒப்படைச்சாச்சு. இது பிரபன்னர்களுடையதான அந்த வம்சத்துக்கு தகாத செயல். பிரபன்ன சந்தான கூடஸ்தன்னு நம்மாழ்வாருக்கு, அந்த நம்மாழ்வாருடைய வரிசையிலே வந்தவர் தானே திருமங்கை ஆழ்வார். இவரும் பேசுறார், நங்காய் பரநியாசம் பண்ணிண்ட சரணாகதி பண்ணிண்டதானே குணபூர்த்தி உள்ளவாளுக்கு ஜீவராசிகளுக்கு, நம் குடிக்கு பிரபன்ன சம்பிரதாயத்திற்கு சரணாகதி சம்பிரதாயத்திற்கு இதுவோ நன்மை என்ன. இப்படி ஆடுறது பாடுறது ஆத்மாவை பற்றி கவலைப்படுறதுங்கிறது நம்ம பிரபத்தி சம்பிரதாயத்தில் சரணாகதி சம்பிரதாயத்தில் உள்ளவாளுக்கு ஸ்வரூபம் அல்ல அப்படின்னு சொல்லி, அடுத்தது நரையூரம் பாடுவாள் நவிழ்கின்றாளே. என்ன எது ஸ்வரூபம்னா, திவ்ய தேசத்தை சேவிச்சுருந்தோம். அதுக்கு கடைசியில சொல்லும் பொழுது ஒரு அச்சாவதார திவ்ய தேசத்தை சொல்லிட்டு அச்சாவதார அனுபவத்தோடு இருக்க வேண்டியது. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ரத்னபூஷண மகாதேசிகாய நமः. ஸ்ரீரங்கநாயகே நமः. ஸ்ரீரங்கநாதவரபிரம்மணே நமः. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமः.